தினத்தில் பதக்கங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் பதக்கங்களை இரவல் பெற்று விழா நடத்திய அவலமானது அரங்கேறியிருக்கிறது. குடியரசு தினத்தில் பதக்கங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட அவலம் அரங்கேறியிருக்கிறது. போலீசாருக்கு வழங்க வேண்டிய முதலமைச்சரின் பதக்கங்கள் தயாராகி வராததால் பல மாவட்டங்களில் குடியரசு தின விழாவில் பெரும் குழப்பமானது நிலவியிருக்கிறது. தமிழக போலீசில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு குடியரசு தினம், சுதந்திர தின விழாக்களில் முதலமைச்சரின் பதக்கம் வழங்கப்படுவது வழக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இந்த குடியரசு தின விழாவில் இரவல் வாங்கி போலீசாருக்கு பதக்கம் வழங்கி இருப்பதாக ஒரு அண்மை செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. தமிழகம் முழுவதும் நேற்று குடியரசு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு முதலமைச்சரின் பதக்கங்களை வழங்கி கௌரவிப்பது வழக்கம். ஆனால் நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற விழாவோ சற்றும் எதிர்பாராத சர்ச்சையில் முடிந்திருக்கிறது. தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றும் காவலர்களுக்கு ஆண்டுதோறும் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தில் முதலமைச்சரின் பதக்கங்கள் வழங்கப்படும். இந்த ஆண்டு நெல்லை மாவட்டத்தில் பதக்கம் பெற தகுதியானவர்களின் பட்டியல் முன்னரே வெளியிடப்பட்டிருந்தது. இருப்பினும் தமிழக அரசிடமிருந்து வழங்கப்பட வேண்டிய பதக்கங்கள் உரிய நேரத்தில் தயாராகி மாவட்ட நிர்வாகத்திடம் வந்து சேரவில்லை என்றும் கூறப்படுகிறது. விழா தொடங்கும் சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை பதக்கங்கள் வராததால் செய்வதறியாது திகைத்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் நெல்லை மாவட்ட நிர்வாகத்தினர் ஒரு வினோதமான முடிவை எடுத்திருந்தார்கள். ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் பதக்கம் பெற்ற காவலர்களின் வீடுகளுக்கு அவசரமாக சென்று அவர்கள் வைத்துள்ள பழைய பதக்கங்களை இரவல் வாங்கி வருமாறு உத்தரவிடப்பட்டது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட எஸ்பி ஆகியோர் முன்னிலையில் காவலர்களுக்கு பதக்கங்கள் அணிவிக்கப்பட்ட போதிலும் வீடுகளில் இருந்து இரவல் வாங்கி வரப்பட்ட பழைய பதக்கங்களை காவலர்களுக்கு அணிவிக்கப்பட்டதாக ஒரு புகார் எழுந்திருக்கிறது. இரவல் வாங்கிய பதக்கங்களும் போதாததால் முதல் வரிசையில் பதக்கம் அணிவிக்கப்பட்ட காவலர்களிடமிருந்து அந்த பதக்கங்களை மீண்டும் கலற்றி வந்து அடுத்த வரிசையில் நின்ற காவலர்களுக்கு அணிவித்து அந்த விழாவானது நேற்றைய தினம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. கௌரவத்திற்காக வழங்கப்படும் பதக்கங்களை இவ்வாறு மாற்றி மாற்றி அணிவித்தது விழாவிற்கு வந்தவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. தங்களின் கடின உழைப்பிற்கு அங்கீகாரமாக கிடைக்க வேண்டிய பதக்கங்களை இப்படி மற்றவர்களின் பழைய பதக்கங்களை வாங்கி அணிவிப்பது தங்களை அவமானப்படுத்துவதாக பல காவலர்கள் அதிருப்தியாக தெரிவித்திருந்தார்கள். வாழ்நாள் சாதனைக்காக வழங்கப்பட வேண்டிய விருதை வெறும் புகைப்படத்திற்காக இரவல் வாங்கி அணிவிப்பது முறையற்றது என்று சமூக வலைத்தளங்களிலும் பலர் தங்களது விமர்சனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். பதக்கங்கள் வருவதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாகவும் நிர்வாக காரணங்களாலும் இந்த சூழல் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டிருந்தாலும் கூட முறையாக ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டிற்கு 2 முறை வழங்க வேண்டிய காவலர்களுக்கு வழங்க வேண்டிய இது போன்ற பதக்கங்களை தமிழக அரசு முறையாக திட்டமிட்டு முன்கூட்டியே அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த குடியரசு தின விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது. ஆனால் நெல்லையில் நடந்த இந்த சம்பவம் தற்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. முதல் வரிசையில் நின்று அணிவிக்கப்பட்ட பதக்கங்களை அடுத்த வரிசையில் நின்றிருக்கக்கூடிய காவலர்களுக்கு மாற்றி அணிவிக்கக்கூடிய அந்த வீடியோக்களும் புகைப்படங்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவ்வளவு பெரிய குளறுபடி நடந்தது எதனால் என்பது தமிழக அரசு தற்போது வரை முறையான பதில் அளிக்கவில்லை. 10 ஆண்டுகளுக்கு எந்த ஒரு குற்றச்சாட்டுமின்றி காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய காவலர்களுக்கு முறையாக தமிழக அரசு கௌரவப்படுத்த வேண்டிய பதக்கங்களை கூட முன்னேற்பாடு செய்யாமல் காலதாமதம் செய்ததன் காரணமாக பல காவலர்கள் தற்போது மன குமுறல் இருப்பதாகவே ஒரு தகவல் கூறப்படுகிறது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். பிரபு அவர்கள் தமிழக முதலமைச்சர் காவலர் பதக்கங்களை இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் வழங்கி வருகிறார். ஜி மா அவர்கள் பி பிரபு அவர்கள் அவர்கள் தமிழக முதலமைச்சர் காவலர் பதக்கங்களை
இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஒரு பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? இல்ல பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட்குள்ள பிளாட் வெறும் 1450 per square feet மட்டும்தான். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க.